நெல்லையில் பேருந்து கிடைக்காமல் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் தவித்து வருகிறார்கள். போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் நெல்லையில் பேருந்து கிடைக்காமல் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் தவித்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். வணக்கம் செல்வராஜ். நெல்லையில் பேருந்து கிடைக்காமல் தற்போது பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் தவித்து வருகிறார்கள். இது குறித்த தகவல்களை சொல்லுங்க செல்வராஜ். நிச்சயமாக 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் இருந்து குறிப்பாக தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என சொல்லப்படுகிறது பாளையங்கோட்டை தான். பாளையங்கோட்டையில் அதிகமான பள்ளி மற்றும் கல்லூரிகள் உள்ளன. ஆனால் இன்று காலையிலிருந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவர்கள் மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். தொடர்ந்து பேருந்துகள் மிக குறைந்த அளவிலே தான் இயக்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் பல முறை இந்த அரசுக்கு தங்களுடைய கோரிக்கை வைத்த பிறகும் அந்த அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் இன்று தவிர்க்க முடியாத நேரங்களில் பொங்கல் காலம் என்பதனாலும் கூட தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறோம் என தெரிவித்தார்கள். இது குறித்து மாணவர்களிடம் பேசுவோம். வணக்கமா, எவ்வளவு நேரமா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போகணும் நீங்க பேருந்துகளுக்கு சொல்லுமா? பஸ் இன்னும் வரல, ஸ்கூலுக்கு போகணும். இன்னும் பஸ் காலையில இருந்து வரல, அப்பல இருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் பஸ் வரல. சொல்லுங்கம்மா, நீங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, தொடர்ந்து சொல்லுங்கம்மா. நாங்கள் இப்போ ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பஸ்ஸு கூட வரல. என்னன்னு தெரியல, எனக்கு ஸ்ட்ரைக்கு. இப்போ பஸ் விட்டால் நல்லாயிருக்கும், பண்ணி பார்த்து விடுங்க. இல்லை, இப்போ அரையாண்டு தேர்வு நம்ம பகுதியில் இப்போ தான் நடந்துட்டு இருக்கு. இதனால இப்போ பேருந்துகள் இப்போ இயக்கப்படுறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு? இப்போ அரையாண்டு தேர்வு இன்னும் முடியலை. அது முடியாமல் பசங்களும் எக்ஸாம் எழுத போக முடியாமல் பஸ் வராதனால எக்ஸாம் எழுத முடியல. அதனால் பசங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அது கொஞ்சம் மாற்றுங்க. நேரடியாகவே நீங்கள் கேட்டிருக்கலாம். ஏன்னா மாணவர்கள் தெரிவிக்கும் போதே அரையாண்டு தேர்வு என்பது ஏற்கனவே நெல்லை மாவட்ட பகுதியில் மழைக்காலங்களாக ஒத்திவைக்கப்பட்டு தற்போதுதான் இந்த அரையாண்டு தேர்வு என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த அரையாண்டு தேர்வின் போது தற்போது நேரடியாக மாணவர்கள் தங்களுடைய தேர்வு எழுத செல்ல முடியாத அளவிற்கு தங்களுடைய பாதிப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் தங்களுடைய தொழிற்சங்க நிர்வாகிகளும் பலர் தங்களுடைய சொல்லுங்க தம்பி, எந்த மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு பள்ளிக்கு செல்வதற்கு? பஸ் வர மாட்டேங்குது. நான் குன்னத்தூர்லேருந்து வரேன். ரொம்ப லேட் ஆகுது பஸ் வர. வேற ஒன்றும் இல்லை. இப்போ அரையாண்டு தேர்வு நமக்கு இப்போ தான் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த அரையாண்டு தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய ஏற்கனவே மழை காலங்களில் ஒத்தி வச்சிருக்காங்க. இப்போ அரையாண்டு தேர்வுக்கு நீங்கள் எழுதக்கூடிய போது பஸ் இல்லாத போது எந்த அளவுக்கு நீங்கள் பள்ளிக்கு செல்லுறதுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கு? இது 9 மணி ஆகுதுண்ணா. ஸ்கூலுக்குள்ளே விட மாட்டேங்காங்க. அப்படி இல்லைண்ணா 9 மணிக்கு மேலே போகணும்னா பேரண்ட்ஸ் வரணுன்னாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போவாங்க அப்படின்னாங்க ஸ்கூலில். அதெல்லாம் பஸ் வேறு வர மாட்டேங்குது. ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஊரில் வேறு வெள்ளத்தில் வேறு பாதிக்கப்பட்டிருக்கோம். ரொம்ப டேமேஜாக இருக்குண்ணா. நிச்சயமாக நீங்கள் நேரடியாக கேட்டிருக்கலாம். ஏன்னா பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் குறிப்பாக அரையாண்டு தேர்வை இன்று எதிர்கொள்ள நிலையில் அவர்கள் தங்களுடைய பள்ளிகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதாக மாணவர்கள் நேரடியாக தங்கள் தகவலை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். நாங்கள் பள்ளிக்கு சென்றால் கூட நாங்கள் லேட்டாக சென்றால் பள்ளிக்கு உள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தங்கள் பயத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரங்களாவது அரசு போக்குவரத்து கழகம் தங்களுடைய பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து தற்காலிக ஓட்டுநரை கொண்டு தங்கள் பேருந்து இயக்குவது சிரமத்துக்கு ஆளாகி உள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். இது போன்ற நிலைமைதான் மக்களை மற்றும் மாணவர்களின் நிலைமையாக நெல்லை மாநகரம் மற்றும் மாவட்ட பகுதியில் உள்ளது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.